ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஸ்வாலாக். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் முடிவு அடைஞ்சிருச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருந்தாரு, கோட்டை இங்கிட்டு மாற்றி பார்த்தாரு, அங்கிட்டு மாற்றி பார்த்தாரு. இவங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. சரி, வேற ஏதாவது டாக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சரி கோரே எடுத்துருவோம், 50 நாள் வரைக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரையை எடுத்துட்டாங்க. ஏன்னா இனிமேல் ஆட்களை வந்து கம்மியாகும் போது இந்த கோடு இருக்கிறது வந்து பெரிய அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, அதனால அந்த கோரை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் முடிச்சுட்டு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு எழுதியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம டோக்கன் மாதிரி அந்த பேப்பர் மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வந்து எல்லு இருந்தால் லெஃப்ட் சைடு போகணும், ஆறு இருந்தால் ரைட் சைடு போகணும். இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டாங்க. இனிமேல் தான் பெரும் பஞ்சாயத்து இருக்குது. பாதி கேர்ள்ஸ் பாதி பாய்ஸ்னு மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து தெரியும் யார் எவிக்ட் ஆவாங்க அது பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு 15-20 சீட் வச்சிருக்காங்க. அதில் வந்து சீட் வந்து யார் எவிக்ட் ஆகணும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பெயிண்டில் இன்ட் மார்க் போட்டு கசக்கி பிக் பாஸ் டோரை திறந்ததுக்குள்ள தூக்கி எறிஞ்சிடும். அதான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அதிகமாக வந்து இந்த லாஸ்ட் 4 பேர் இருந்தாங்களே இந்த லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சாஞ்சனா வராங்க, அதுக்கடுத்து வந்து மஞ்சரி வராங்க, அதுக்கடுத்து ஆனந்தி வராங்க, இவர் சத்யா வராரு, சிவகுமார் வராரு. இந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட் வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்களுடைய நாமினேஷன் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லி அப்படியே வந்து த்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எந்தடையும் ஓப்பன் நாமினேஷனாக இருக்கும் சொன்னேன். ஏன்னா 2 கவுஸும் மிக்ஸ் ஆனால ஓப்பன் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணல. இன்னும் கொஞ்சம் பாவட்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் இந்த வாரம் போவான்னு நினைச்சேன். இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷனுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிக்கெட் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருந்தால் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.